வெல்கம் டு தமிழன் கைட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஏர்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் திருமணம் ஆகாத ஆண்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் சிட்டிசன் இல்லை நேபாளி சிட்டிசன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி இல்லைன்னா அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்டை சேர்ந்தவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரெக்ரூட்மெண்ட்னா, குரூப் ஒய் நான் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இது. இதில் யாருக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆட்டோமொபைல் டெக்னீஷியன், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் போலீஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் செக்யூரிட்டி அண்ட் மியூசிஷியன் ட்ரேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே நடக்குதுன்னா, இந்திரா காந்தி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் பாண்டிச்சேரியில் நடக்குது. ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 27 நவம்பர் 2020 அப்போ ஸ்டார்ட் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா, 28 நவம்பர் 2020 அப்போ வந்து க்ளோஸ் ஆகுது. என்ன வெப் போர்ட்டலில் போயிட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, www.airmanselection.cdac.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த செலெக்ஷன் டெஸ்ட் வந்து கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ்க்கும் பைலட்ஸ்க்கும் நேவிகேட்டர்ஸ்க்கும் வந்து ஷூட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான டெஸ்ட் எப்போ நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, 10th டிசம்பர்லேருந்து 13th டிசம்பர் வரைக்கும் குரூப் ஒய்க்கு வந்து நடக்குது. என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட், அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 அண்ட் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2 ரெண்டும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 14th வந்து ரிசர்வ் டேவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து 15 and 18 வந்து சேம் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 அண்ட் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2 ரெண்டும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 19th டிசம்பர் வந்து ரிசர்வ் டேவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருக்கு வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக வந்து 350 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு எப்போலேருந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, 17 ஜனவரி 2000க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும், 30 டிசம்பர் 2003க்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரூப் ஒய் ட்ரேட்ஸுக்கு எக்ஸப்ட் ஆட்டோ டெக்னீஷியன், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் போலீஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸ் அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் செக்யூரிட்டி, தென் வந்து மியூசிக் ட்ரேட்ஸ்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அவங்கள தவிர மற்ற ட்ரேட்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10th +2 முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு எக்ஸாமினேஷன்ஸில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மார்க்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, 50% மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே வெக்கேஷனல் படிச்சிருந்தீங்கனாலும் அதே சேம் தான் சொல்லியிருக்காங்க. மினிமமாக 50% மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெக்கேஷனல் கோர்ஸாக இருந்துச்சுன்னா இங்கிலீஷில் 50% மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே குரூப் ஒய் நான் டெக்னிக்கலில் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேம் 10th +2 முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் +2 படிக்கும் போது உங்களோட சப்ஜெக்ட்ஸ் கோர் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே வந்து நீங்கள் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. செஸ்ட் வந்து மினிமமாக 5 சென்டிமீட்டர் இருக்கணும், எக்ஸ்பென்ஷன் அப்போது வந்து உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டு வந்து உங்களோட ஹைட் அண்ட் ஏஜை பொறுத்து வந்து அவங்களே வெயிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வெயிட் வந்து நீங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெர்மனெண்ட்டாக பாடியில் வந்து டேட்டூஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து நாட் சூட்டபிள்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. டென்யூர் அண்ட் ட்ரைனிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20 வருஷத்துலேருந்து 57 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே அண்ட் அலவன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டைஃபண்ட் வந்து உங்களோட ட்ரைனிங் பீரியட் அப்போது 14,600 ரூபாய் per month இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே மிலிட்ரி சர்வீஸ் பே வந்து எவ்வளோ இருக்குன்னா, உங்களோட ட்ரைனிங் பீரியட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சேலரி எவ்வளோ இருக்குன்னா 26,900 ரூபாய் per month இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். எக்ஸாமினேஷன்ஸில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குது. இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1.6 கிலோமீட்டர்ஸை வந்து நீங்கள் 6 நிமிஷம் 30 செகண்ட்குள்ளே கடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும், 10 சிட்டப்ஸ் எடுக்கணும்,
20 ஸ்கொயர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு தான் வந்து அவங்க ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 45 நிமிஷத்துக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த சிலபஸ்னால் 10th ப்ளஸ் டூ சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மார்க் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 1 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அன்அட்டெம்ப்ட் கொஸ்டினுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதே நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.25 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 இருக்கும். இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 வந்து கிளியர் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2 இருக்கும். இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2 கம்ப்ளீட் பண்ணவங்க தான் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்குள்ளே போவாங்க. இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து எங்கே நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா, டிசம்பர் 20 அப்போ ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரமோட ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் தான் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் செலக்டட் லிஸ்ட் வந்து எப்போ டிஸ்பிளே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா 31st டிசம்பர் 2020 அப்போ வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்கன்னா 8 ஏர்மேன் செலெக்ஷன் சென்டர், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், தாம்பரம் ஈஸ்ட், சென்னை, தமிழ்நாடு அப்படின்ற பிளேஸில், அதாவது நம்ம சென்னையில் தான் வந்து சென்னையில் தாம்பரம்ன்ற பிளேஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷனோட ஃபைனல் செலக்டட் லிஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.